கடவுள் எதற்காக? ஒருத்தன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டான், நல்லா படித்தான், நிறையா சம்பாதிச்சான், காரு பங்களா வசதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் எப்போதும் கடவுள் இல்லை, கடவுள் எதற்காக? நானே கஷ்டப்பட்டு படித்தேன், நிறைய சம்பாதிச்சேன், சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், இதில் கடவுள் எங்கேருந்துடா வந்தார்? ரெண்டு நண்பனும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்போதும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு 2 அழகான குழந்தைகள். எப்போதும் மாடியில் நின்று சாயந்தரத்தில் பிள்ளைங்களோட விளாண்டுக்கிட்டே இருப்பான். திடீர்னு விளாண்டு இருக்கும்போது ஒரு நாள் மாடியிலேருந்து பையன் தவறி விழுந்துட்டான் கீழே. நல்ல மண்டையில் அடிபட்டு போயிட்டு ரத்தமாக ஊற்றுது. ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. நண்பனும் கேள்விப்பட்டு அங்கே ஓடலாம். இப்போ டாக்டர் சொன்னார், மண்டையிலேருந்து ரத்தம் நிறையா போயிடுச்சு சார், உடனே ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னார். அவனும் தேடி அலைஞ்சான், டக்குன்னு கிடைக்கல. இப்போ நண்பன்கிட்ட கேட்டான், நல்லா பண்ணுறான்னு சொன்னான். நீ ஒன்றுமே செய்ய முடியாது, கடவுளை வணங்கு, உனக்கு ரத்தம் கிடைக்கும் அப்படின்னா. என்னடா எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள்னுட்டு இருக்க, யதார்த்தமாக விழுந்துட்டான்டா தரு மாதிரி, அதனால தான்டா இந்த மாதிரி பிரச்சனைனா. ஏன்டா, கடவுள் உனக்கு உடம்பு கை காலெல்லாம் கொடுத்துருக்குறார், நீ நல்லபடியாக வாழணும் தான், நல்லா படிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், செல்வத்தோடு வாழணும், புரியுங்களா? அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இல்லையாங்கு அங்கு. பொருள் இல்லாட்டினா வாழ்க்கையில் வாழ முடியாதுடா. அதனால தான் உனக்கு நிறைய படிப்பு, அறிவு, செல்வம்லாம் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது, அன்றறிவாம் என்னாவது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துறேன். பிற்பாடு ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு வரும், ஏதோ ஒரு துன்பம் வரும்னா, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கடவுளை வழிபட்டாதாண்டா அது உண்மையாக நடக்கும். திடீர்னு போய் கடவுளை வணங்கினா எப்பறம் நடக்கும்? அதுக்காக தான்டா கடவுளை எப்போதும் வணங்கணும்னு சொல்கிறது. நீ தான் காசு பணம் எல்லாமே வச்சுருக்கிறிய, ஓ பாசிட்டிவ் ரத்தம், டக்குன்னு காசை கொடுத்து வாங்கி சரி பண்ண வேண்டியதாடா அப்படின்னா. சரிடா நம்புகிறேன், கடவுளை வணங்குறேன் என்னமே அப்படின்னு சொன்னான். ஆண்டவா, எனக்கு இந்த ஓ பாசிட்டிவ் ரத்தம் இருந்தால் எனக்கு கொடு, யாராச்சும் ஏற்பாடு சொல்லி சத்தம் போட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவன் வேதனைப்பட்டதை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவர், எனக்கும் ஓ பாசிட்டிவ் தாங்க, நான் தர்றேன் அப்படின்னார். உடனே ஓ பாசிட்டிவ் ரத்தம் கொடுத்தாங்க. அந்த பிள்ளையும் பொழைச்சி போச்சு. அப்போ தான் அவன் கடவுளை நம்ப ஆரம்பித்தான். கடவுள் எப்பொழுது ஆபத்து காலத்தில் உதவி செய்பவன் தான் நண்பன், உதவி செய்பவன் தான் கடவுள். கடவுள் நேரடியாக வந்து இறங்கி ஓ அழுகுறியா ஓ பாசிட்டிவ் ரத்தம்னு கொடுக்க மாட்டார். மனிதர்கள் மூலியமாக ஏதோ ஒரு காரணத்தின் மூலியமாக உதவி செய்வார். எனவே தான் கடவுளை வணங்கணுமே தவிர, நம்ம அன்றாடம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்காக தான் ஆண்டவன் கை காலெல்லாம் கொடுத்துருக்கான். சம்பாதிக்கணும், நல்லபடியாக வாழணும். ஏதோ ஒரு ஆபத்தில் இருந்து வரும்